சென்னை புத்தக காட்சியில் சந்தியா பதிப்பகம் அரங்கு எண் 605, 606 இருந்து சந்தியா நடராஜன் பேசுகிறேன். இந்த ஆண்டு வந்திருக்கிற சில முக்கியமான புதிய நூல்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். காற்றை கேட்கிறவன் எப்போதும் போல் வண்ணதாசனுடைய அனைத்து நூல்களையும் சந்தியா பதிப்பகம் கடந்த 25 ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறது. சமீபத்தில் வெளிவந்திருக்கிற அவருடைய கவிதை தொகுப்பு காற்றை கேட்கிறவன். ஞாபக ஊற்று என்ற கலாப்பிரியாவினுடைய கட்டுரை தொகுப்பு இந்த ஆண்டு வெளிவந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான கட்டுரை தொகுப்பு. கவிஞராக அறியப்பட்ட கலாப்பிரியா நினைவின் தாழ்வாரங்கள் என்ற கட்டுரை தொகுப்பிலிருந்து வேறு ஒரு பரிமாணம் எடுத்தார். அதனைத் தொடர்ந்து கவிதை ஒருபுறம், கட்டுரை ஒருபுறம் என்று அவருடைய ஞாபக குறிப்புகளை பதிவு செய்து கொண்டே வருகிறார். அந்த வகையில் ஞாபக ஊற்று என்கிற இந்த ஆண்டு வெளிவந்திருக்கிற இந்த புத்தகம் குறிப்பிடத்தக்கது. நகரங்களின் கதை வரிசை என்று தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு நகரத்தை பற்றியும் அந்த நகரத்தை சார்ந்த எழுத்தாளர்களை வைத்து அவருடைய அனுபவங்களிலிருந்து அதனுடைய வரலாற்றை அந்த நகர் பேசுவது போல ஒரு நூல் வரிசையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 16 தமிழ்நாட்டு நகரங்கள், 16 நகரங்களை பற்றிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. இந்த ஆண்டு குறிப்பாக கன்னியாகுமரியை பற்றி கன்னியூட்ராஜ் எழுதியிருக்கிறார். அதே போல கன்னியூட்ராஜினுடைய இன்னொரு நூல் காலவெளியில் திருவரங்கம். கன்னியூட்ராஜ் ஒரு கிறிஸ்துவராக இருந்த போதிலும் ஒரு வைணவ தலத்தை பற்றி திருவரங்கம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைய வரையில் உள்ள வரலாற்றை மிக அழகாக தொகுத்து எழுதியிருக்கிறார். இந்த நூல் ஒரு முக்கியமான நூலாக படுகிறது. புதுக்கோட்டையை பற்றி அண்டனூர் சுரா நன்கு அறியப்பட்ட எழுத்தாளர், நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர். இவருடைய படைப்பாக புதுக்கோட்டை நகரத்தினுடைய வரலாறு வெளிவந்திருக்கிறது. சங்கரன் கோவில், இது ஒரு சமத்துவ நகரம். இந்த நூலை எழுதியிருக்கிறவர் டாக்டர் அகிலாண்ட பாரதி கவிஞர் கலாப்பிரியாவின் மகள் என்பது ஒரு சிறப்பு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய எழுத்தாளரை அறிமுகப்படுத்தி கொண்டே வருகிறோம். அந்த வகையில் சமீபத்தில் சந்தியா பதிப்பகத்துடன் இணைந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த முத்துக்குமார் தூத்துக்குடியை பற்றியும் திருச்செந்தூர் பற்றியும் 2 நூல்களை எழுதியிருக்கிறார். இந்த ஆண்டு சிறு தூத்துக்குடி என்ற ஒரு நூலை அவர் தந்திருக்கிறார். இந்த நூல் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த நகைச்சுவை நடிகர்களை பற்றியது. தமிழ் சினிமாவின் பெரும்பாலான நகைச்சுவை நடிகர்கள் தூத்துக்குடி நகரத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் என்பது இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிய வருகிறது. திரைத்துறையை சார்ந்தவர்கள் இது ஒரு நல்ல விருந்தாக அமையும். சங்க இலக்கியத்தை இன்றைய வாசகர்களுக்கு இன்றைய மொழியில் அறிமுகப்படுத்தும் ஒரு திட்டத்தை துவங்கி வைத்து வெற்றிகரமாக 3 நூல்கள் இதுவரை வெளிவந்திருக்கிறது. விஜயானந்த லட்சுமி என்ற எழுத்தாளருடைய எழுத்தாக்கத்தில் கலித்தொகை, மலைபடுகடாம் என்ற 2 நூல்கள் முன்னே வந்திருக்கின்றன. இந்த ஆண்டு பட்டினப்பாலையை அறிமுகம் செய்கிறோம். புலவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய நூல்களாக கருதப்படுகிற இந்த சங்க இலக்கியங்களை சாதாரண கதை படிக்கிற வாசகர்கள், நாவல் படிக்கிறவர்கள் அறிந்து கொள்கிற விதத்திலே அதனுடைய கருத்துக்களை வெவ்வேறு விதமாக கட்டுரைகளாகவும் அதனுடைய வசீகர வரிகளை தொகுத்தும் மிக அற்புதமாக படைத்திருக்கிறார். இந்த வரிசையில் தொடர்ந்து சங்க இலக்கிய நூல்கள் வரும். இந்த பட்டினப்பாலை நூல் யாராலும் படித்து புரிந்து கொள்ள முடியும். இந்த சங்க இலக்கியத்தை மிக எளிதாக புரிந்து கொள்வதற்கு உரிய ஒரு புத்தகம் இது. விஜயானந்த லட்சுமி ஒரு மொழிபெயர்ப்பாளராக உருவாகி இருக்கிறார். லிசா அல்லது பிரபுக்களின் இல்லம் என்கிற இந்த நூல் இவான் திருக்கணியின் நூல். இந்த நூல் தமிழில் முதலாக இவான் திருக்கணியின் இந்த நாவல் மொழிபெயர்க்கப்பட்டு சந்தியா பதிப்பகம் மூலம் வெளிவந்திருக்கிறது. ஆங்கில நூலின் தலைப்பு லிசா ஆர் ஹவுஸ் ஆஃப் ஜெனரல் ஃபோல்க். இந்த திருக்கணியின் இந்த நாவலை முதலாக விஜயானந்த லட்சுமி மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்.